இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த இரண்டாவது நடக்கிற இந்த அருமையான கூடுகை கர்த்தர் ஆசீர்வதியும். நீர்தாமே கர்த்தாவே அருமையான இந்த நாளிலும் கூட இருந்து நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உடைய ஒத்தாசையும் இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஒன்று நடத்துகிற எல்லாருக்கும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதன் நிமித்தமாக உடைய நாமம் இன்னும் அதிகமாக மகிமைப்படவும், இதன் மூலமாக பெண்கள் ஆண்டவரே விசுவாசத்திலும் ஜெபத்திலும் ஆண்டவரே அந்யோன்யத்திலும் வளர்ந்து வருகிற கர்த்தர் உதவி செய்யும். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு டீமில் எல்லாத்தையும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்களா? உங்கவுங்க பிடித்த முகங்கள் இருக்குதான்னு பார்த்தீங்களா? எதற்காகனா கொஞ்சம் அப்படியே என்ன மத்தியானத்துக்கு வேறு ஆகிட்டு நான் இங்கேருந்து கத்திகிட்டு இருப்பேன், நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்ருப்பீங்க? அங்கே தூங்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் ஒரு சின்ன மாற்றம், ஒரு ரவுண்டாக ஒரு டீமாக பிரிச்சுட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும், எனக்கும் எப்படி இருக்கும், கேம் நடத்தும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரியா? முதலாவது ஒரு கேம், ஒவ்வொரு டீம்லேருந்து ஒருத்தரை நீங்கள் அனுப்பி வைக்க போகிறீங்க. சரியா? முன்னாடி வரணும். அந்த கேமை நான் பிறகு சொல்கிறேன். ஒரு டீம்லேருந்து ஒரு ஆள் வரணும். சரியா? கேள்விலாம் கேட்க மாட்டேன், இது ஈஸியாக தான் ஒரு கேம். ஒரு டீம்லேருந்து ஒரு ஆள் வரணும். வாங்க, கைகளை தட்டி உற்சாகப்படுத்தணும். எல்லா டீம்லேயும் வந்தாச்சா? மொத்தம் 10 பேர் வேணும். 10 பேர் வேணும். வாங்கிட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுங்க. பலூன் கேம். சரியா? வரிசை 10 பேர் வேணும். ஒவ்வொருத்தர் வந்துட்டீங்களா? 1 2 3 4 5 6 தான் இருக்குது. இன்னும் உங்கள் டீமில் இன்னொருத்தங்கள அனுப்புங்க. இன்னொரு 3 பேர் வேணும், 4 பேர் வேணும். வாங்க. நான் ரெடியாக இருக்கேன்னு வர்றவங்க வரலாம். முன்னாடி வாங்க. இவங்க வரேன். இவங்க ஐயோ எடுத்து ஹெசி ஊதி கொடுமா. ஊதி கொடு உடஞ்சிட்டு என்ன அதில் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. இவங்க கைகளில் ஒரு பலூன் இருக்கு. சரியா? யாருக்கனே சாம்பிள் ஒரு அக்கா சாம்பிள் உடச்சி பார்த்துட்டாங்க. ஏம்மா பிள்ளைங்க உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. சரியா? சரியா? உங்களுக்குள்ள பொருளை பத்திரமா வச்சுருங்க. அதில் ஒரு வசனம் இருக்கும், அதை எந்த வசனம்னு போய் பார்த்து அதில் ஒரு பொருள் இருக்கும். சரியா? அது தேடி எடுத்துகிட்டு வரணும். சரியா? இதுதான் கேம். ரெடியா? நீங்கள் உங்கள் பேப்பரை கவனமாக வச்சு எடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், பைபிளில் போய் வசனத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு இது ரெடி ஸ்டார்ட். என்னது பொருள்? என்னது வசனம் இல்ல, பொருள் எடுத்துட்டு வரணும். நின்னுங்க 1 2 3. சரியா? நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. அங்க சொல்ல கூடாது, இந்த சிலுவை காட்டணும். எம்மா எல்லாரும் கொஞ்சம் அப்படியே நின்னுங்க. ஆமா, கேம் இதான் கேம். சரி, அதாவது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்தும்பாங்க. இங்கே என்னன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் ஓடி வராங்க. அப்படி நின்னுங்க. சரி, எல்லாரும் கொண்டு வந்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக கொண்டு பாருங்க.
சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசனம் கொடுத்தாங்க. அமைதியாக இருக்கீங்களா? எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு யார் சரிதா இல்லை இந்த விவாதம் கொண்டு வந்த பேர் என்ன? எபின்சா வந்து ஃபஸ்ட்டுக்கு எடுத்து ஓடி வந்தால் தண்ணீர் சரியா. அடுத்து சரிதாக்கா காசு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் சேர். இன்னொரு பிள்ளை ஓடி வந்தால் ஆனால் பொருளை எடுத்துகிட்டு வரல. ஆனால் எல்லாருமே பொருளை எடுத்துகிட்டு வந்தீங்க. என்ன எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கேமில் 3 பேர் வின் பண்ணியிருக்காங்க. கிளாப் பண்ணலாமா? கை தட்டுங்க. அடுத்து கவனிங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேப்பர் தந்திருப்பேன், பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தருவேன் சரியா. அந்த 5 நிமிஷத்தில் எல்லோரும் பைபிள் திறக்கக்கூடாது. பைபிள் எல்லாம் நடுவில் கொண்டு வச்சுருங்க. குட்டீஸ் கொஞ்சம் உட்காந்துருங்க. ரெடியா சரியா. யார் நல்லா எழுதுகிறாங்களோ, நல்லா எழுதுகிறவங்க கையில் கொடுங்க. இல்லை, கடன்னு எழுதணும். சொல்கிறத கடன்னு எழுதணும். கொஞ்சம் குயிக்காக எழுதுகிற மாதிரி சரியா. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும். சரி, எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான். அதாவது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடில் உள்ள புத்தகங்களுடைய பெயர்களை எழுதணும் சரியா. எழுதிட்டு முன்னால் வந்து வாசிக்க சொல்லுவேன். நீங்கள் மாற்றி எழுதுனா யார் எந்த டீம் வந்து நல்லா கரெக்டாக எழுதிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து டீம் ஒர்க் தான், ப்ரைஸ் கிடையாது. சும்மா நீங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி படிச்சிருக்கீங்கிறதுக்காக தான் சரியா. ரெடி ஸ்டார்ட். எழுதுங்க. வரிசை எழுதணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. எழுதியாச்சா? இல்லையா? எழுதியாச்சா? கை தட்டுங்கப்பா. எவ்வளோ ஃபாஸ்ட்டு. ஷார்ட்லாமா கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. என்னது பேப்பர் வேணா வாங்கிக்கிடுங்க. சின்ன பிள்ளைங்களும் இங்க வாங்க. இப்போ ஏம்மா என்ன என்ன எழுதுனவங்க அப்படியே வச்சுக்கிடுங்க. இப்போ இவங்க எழுதுறது ரைட்டாக கொஞ்சம் பார்க்கணும் சரியா. வாசிப்பாங்க, கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க.
ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஒபதியா, ஓசியா, யோவேல். தப்பு தப்பு, ரிஜெக்டட். எசேக்கியேல், தானியேல், அதுக்கு அடுத்த என்ன இருக்கு? கேக்குவா எப்படி சவுண்டு கேக்குவா? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தல். எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு, வாசிக்கட்டும். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தல். கிளாப் பண்ணுங்க. டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, கொஞ்சம் எனக்கே பதட்டமாக இருக்குது. ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகங்கள், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். கரெக்டாக சொன்னாங்களா? ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியாகமும், எண்ணாகமும், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபேதியா, யோனா, மீகா, நாகு, ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தல். கைகளை தட்டலாமா? ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல்,
ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபுகு, செப்பனியா, ஆகாஷ், சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். இருக்கட்டும். சரி, கொஞ்சம் உங்களுக்குள்ளே இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோண்ணே. எல்லாரும் என்ன ஒரு கேம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களை வந்து இந்த டீம் மாதிரி பிடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு கேம் எல்லாருக்குமானதான். ஒரு மியூசிக் போட்டு விட்ருவேன். அந்த மியூசிக்கை வந்து கேட்டுட்டு, அதாவது ஆரம்பம் மியூசிக் ஸ்டார்டிங்கை போடுவேன். அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், அந்த சாங் என்ன சாங்குன்னு முன்னாடி வந்து பாடணும். சரியா? சரி, நான் பாட்டு எல்லாம் ஈஸியானதா? இது வசனம் கிடையாது, பைபிள் வசனம் கிடையாது. கிறிஸ்டின் சாங்கோட மியூசிக் வரும். சரியா? நீங்கள் அது என்ன பாட்டுன்னு ஓடி வந்து பாடணும். சரியா? இல்லைன்னா உங்கள் இடத்துல எழுப்பி நின்னா போதும். இப்போ நீங்கள் அங்கே இருந்துலாம் ஓடி வர வேண்டாம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொன்று நான் போடுவேன் அந்த பாட்டு. சரியா? யார் அதிகமாக என்னம்மா இப்போ நான் பாட்டு போட்டு விட்டா எல்லாரும் இடித்து ஓடி வந்துடுவீங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு டீம்லேயும் ஒருத்தர் நீங்களே உற்சாகமாக எழும்புனா ஓகே தான். அங்கேயும் சண்டை போட்டுறாதுங்க டீமுக்குள்ளே. நான் வரேன்ட்டுண்ணே. இல்லைடா, நான் ஒரு பாட்டு போடுவேன், அவங்க இந்த பக்கம் நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா அடுத்தது. அப்படி நான் கைகளை காட்டுற டீம் சொல்லணும். சரியா? வரிசையாக வரும். ரெடியா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டீம். சரியா? நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா உங்கள் பாட்டு எங்கே போயிடும், அடுத்த டீமுக்கு போயிடும். சரியா? என்னம்மா? ஆமாம், 1 2 3 5 டைம்ஸ் தான். ஏம்மா என்னொன்று சொல்கிறத கேளுங்க. ஒரு ஆள் தான் எழுப்பி நிற்கணும். சரியா? ஒரு ஆள் தான் எழுப்பி நிற்கணும். அவங்க தான் அந்த டீமோட அந்த சாங் இந்த கேம்ஸுக்கு வந்து அவங்க தான். ஆமாம், சொல்லி கொடுக்கலாம். ஆனால் உங்கள் டீம் ஆட்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ரெடியா? இந்த டீம் சொல்லுங்க. தப்பு எக்கால சத்தம் இல்லை. அந்த டீம் அடுத்த அந்த டீம் சொல்லுங்க. இன்னொருக்கா போடுறேன். அவ்வளோதான். அந்த பாட்டோட ஸ்டார்டிங் மியூசிக்கே இவ்வளோதான். தெரிஞ்சவங்க சொல்லலாம் உங்கள் டீம் சார்பா. சரியான பாடல். என்னம்மா? யாருனாலும் சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்து அங்கே போச்சு, அப்புறம் யாருனாலும் சொல்லலாம். சரியா? சரி, அடுத்த பாட்டு. இப்போ உங்கள் டீமில் யார், அதாவது உங்கள் டீமில் யார் சொல்கிறீங்களோ அவங்க தான் கவுண்ட் பண்ணுவோம். திருப்பி உங்களுக்கு அதே பக்கம் இன்னொரு பாட்டு வந்தால் நீங்கள் சொன்னால் யார் அதிகமாக சொன்னீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். ஓகேவா? புரியுதா? நிறைய பாட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பொறுமையாக நீங்கள் கவனித்தா நீங்கள் சொல்ல முடியும். ரெடியா? கரெக்டு. என்னொருக்கா எலும்பி பாடுங்க. சரி, கை தட்டுங்கப்பா. அடுத்ததாக ஒரு பாடல். அது இந்த டீம். சரியா? அடுத்து ஒரு சாங் போடுவேன் இந்த டீம்.
சரி, சோர்ந்து போகாதே மனமே. சரியா? பொறுமையா இருங்கம்மா, தருவேன். ஏம்மா, அந்த பாட்டு நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தா அந்த பாட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். யாருனாலும் கண்டுபிடிக்கிறா அந்த அவ்வளோதான். அந்த மியூசிக்கே, இந்த ஸ்டார்டிங் மியூசிக்கே அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் போய் போட்டு பாருங்கள். உங்களுக்கு போட்ட பாட்டு ஸ்டார்டிங் மியூசிக் அவ்வளோதான். சரி, அடுத்த ஒரு பாட்டு. எந்த டீம்? அந்த டீம். சரியா? பாடியாச்சு, அதனால அந்த. சரியா? தெரியாதா? பாடுங்க. அவங்களோட மைக் கொடு. மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய். கைகளை தட்டலாமா? நீ ஏம்மா, கொஞ்சம் போட்டனா கண்டுபிடிக்கலங்க. கொஞ்சம் கூட போட்டனா ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாதிரி போடுறீங்க. என்ன தான் போடன்னு எனக்கே தெரியலை. சரியா? உங்களுக்கு என்ன போடணும் எனக்கு தெரியல. அடுத்து திருப்பி அந்த டீம். அந்த டீம். சரியா? அந்த எல்லாரும் ஒன்று தானா? அந்த டீம். சரியா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழங்கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவேன். சரி, இப்போ இந்த டீமுக்கு மட்டும் ஒருத்தங்க வரல, அப்படிதானே? அங்கேயும் வரல. சரி, திருப்பி இவங்களுக்கும் ஒன்று போடும். இவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அது பேர் யாரெல்லாம் பாடினீங்களோ அவங்களாம் முன்னுக்கு வரணும். திருப்பி பாட்டு போடுவேன். என்ன, பொதுவாக பாட்டு போடுவேன். யார் சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எடுத்துடலாம். சரியா? ரெடியா? இப்போ இந்த டீம். சரியா? பாடுங்க, பாடுங்க. மைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு பாடு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. அடுத்து கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியலையா இந்த பாட்டு? தெரியுமா பாட்டு? பாடுங்க. பாடுங்க. படிக்க தெரியல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஓகே, இப்போ ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொருத்தர் சொன்னீங்களா, பாடினீங்களா? முன்னாடி வரலாமா? முன்னாடி வாங்க.
சைமாக்கா வாங்க. அங்கே நீங்கள் தானே பாடினீங்க, வாங்க. மியூசிக் மாஸ்டர் வாங்க. மியூசிக் மாஸ்டரே ஓட்டா என்ன? என்னாச்சு? அப்படியா? சரி, ரெடியா? பாட்டை கவனமாக கவனிங்க. உடனே பாடக்கூடாது, சரியா? கை தூக்கணும், அதுக்கு பிறகு தான் பாடணும், சரியா? ஏன்னா எல்லாரும் ஆணு கத்துனா யாருக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே நீங்கள் அப்படி கையை தூக்கணும், சரியா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் அனுஷியா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அடுத்து நான் பாட்டு போடுவேன், இதேமே தான். அமைதியாக நீங்கள் தெரியாத பாட்டு தான் வந்து சிக்கிட்டோம். அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தெரியலையா? தெரிஞ்ச பாட்டா போடாதீங்க, போடுங்க. அப்போ எல்லாரும் ஈஸியாக ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கிடுவாங்கள்ல. தெரியாதா? அதுக்கு தான் நீங்கள் பாட்டெலாம் பாடி பழகணும். சர்ச்சுக்கு வரணும், நிறைய புது புது பாடல்களை பாடி பழகணும். சரி, அடுத்த ஒரு பாட்டு இதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரில, கண்டுபிடிங்க. தெரியாதா? சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் மதி திரியகன். சரி, அடுத்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு இன்னும் செகண்டு தேர்டை கண்டுபிடிக்கணும், சரியா? பழைய பாட்டு பாட்டாலும் கண்டுபிடிக்க மாட்டேங்க, என்னப்பா செய்ய உங்களை? இங்கே சொல்லிட்டேன். மெர்சி அக்கா சொல். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். அடுத்த ஒரு சாங் நல்லா கவனிக்கணும். அந்த எண்டு முடியும் போது நீங்கள் கவனிச்சா பாட்டை கண்டுபிடிச்சிடலாம், சரியா? இது ஒரு புது பாட்டு, கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு பாட்டு இருக்குது, நான் அதை போடுறேன். என்ன, ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க மாட்டேங்க. சரி, உங்கள் மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு தான். அடுத்த சாங் நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ கொஞ்சம் நல்லா தள்ளி நின்றுங்க. ஏன்னா இடிச்சிட்டு எண்ணெயை இடித்து தள்ளி விட்ருவீங்க. எண்ணெயை கண்டிப்பாக தள்ளி விட்ருவீங்க. அதனால் ஈஸியான பாட்டு தான். நான் உடனே, அதாவது கையை தூக்குறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. என்ன, நீங்கள் கத்துனாலாம் நான் பார்க்க மாட்டேன். என்ன,
தெரியலையா? என் மனமே உன்னை மறப்பார, தெரியாதா பாட்டு? சரி, அடுத்த ஒரு பாட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதான் லாஸ்ட் ஃபைனலாக கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? ரெடியா? இப்போ என்ன செய்யணும்? யாருமே கண்டுபிடிக்கல. ஒரு பாட்டு புக் எடு. கை தூக்கிட்டா பிள்ளைங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? கைகள் சரி, இப்போ எல்லாம் உட்காந்துருங்க. இப்போ ஒரு ஸ்பெஷல் சாங், அந்த மாரங்குளம் மக்கள் வந்து ஸ்பெஷல் சாங் பாடலாமா? மாரங்குளம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா இல்லையா? இல்லைன்னா அழகநேரி பாடுறீங்களா? ஒரு ஸ்பெஷல் சாங் பாடிடுறீங்களா? வாங்க. மாரங்குளம் ரெடியா? வாங்க. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசின் சோதனை போதிலும், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர், இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிபானீர் ஊற்றிடுமே, மகிபானீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரி
ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. கைகளை தட்டி உற்சாகப்படுத்தும். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு கேம், சரியா? உங்களுக்கு கையில் சீட்டு தந்திருந்தோம்ல, அதில் ஒரு நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பரில் உள்ளவங்க மட்டும்தான் முன்னுக்கு வரணும், சரியா? நான் ஆல்ரெடி அந்த நம்பர் வந்து நீ நிறைய பேருக்கு கையில் கிடைக்கலன்னு சொன்னீங்க. கையில் கிடைக்காதவங்கெல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க, யாருக்கெல்லாம் நம்பர் கிடைக்கல. அப்போது நம்பர் கிடைக்காதவங்க கொஞ்சம் முன்னாடி வரலாமா கேமுக்கு? வாரீங்களா? வரலையா? வரல, எதுக்குனால நாங்கள் வரல. சரி, அப்போ நாங்கள் செலக்ட் பண்ணுற நம்பரை சொல்கிறேன். நம்பர் 1 யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க முன்னாடி வாங்க. நம்பர் 1 மொத்தம் ஒரு 15 பேர் வேணும் எனக்கு, இல்லை ஒரு 10 பேர் போதும். நம்பர் 1 10 பேர் இருக்கீங்களா? 2லாம் கிடையாது, நம்பர் 1 தான். 1 2 3 4 5 6 7 8 9 இன்னும் ஒருத்தர் வரணுமே. சரி, இது வந்து ஒரு புதியர் மாதிரி, சரியா? நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் இல்லை, அதனால நான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தள்ளி இருங்கம்மா, இடிச்சிட்டு. இந்த பிக்சரில் என்ன இருக்குது? ஷூன், அமைதியாக ஒரு ஷூன் போடுற மாதிரி. அப்புறம் சன்னு, அடுத்து என்னது? நான் அப்படின்னு இருக்கு. இது அந்த அது ஷூ அப்படி சொல்லுவோமா பிள்ளைங்களா? அப்படி சொல்லுவோமா? இது என்னது? சன். இது யாரு? நான். அப்போ இதுக்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, இதில் கொஸ்டின் இருக்குது, அதுக்கு மேட்சாக இருக்கும். நீங்கள் படத்தை வச்சு கண்டுபிடிக்கலனாலும் கொஸ்டினை கீழே உள்ள கொஸ்டினை வாசித்தாலுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவிற்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த ஸ்திரீகளில் ஒருவன் இங்கே சூசனாள், சரியா? புரியுதா? இதே போல தான் இங்கே கொஸ்டின் இருக்குண்ணே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அந்த பிக்சரை வச்சுனாலும் கண்டுபிடிச்சிடலாம், கொஸ்டினை வாசித்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு எவ்வளோ, அதாவது நம்ம மைண்டு எப்படி அந்த வசனத்துக்குள்ளே கண்டுபிடிக்குமோ அதை பொறுத்து தான் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருட்டா, மாற்றி வச்சுக்கிடுங்க. யாரும் பார்க்கக்கூடாது. யார் யாருக்கு என்ன வருதோ, ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும். சரி, ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. மக்லோன் வாசிச்சு அந்த வாசி. எலிமெலேக்கின் மூத்த குமாரன் யார்? மக்லின். பார்வோன் சரியான பதில். அடுத்து ஈஸியாக தான் இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. தெரியலையா? சொல்லி கொடுக்க கூடாதுமா. அந்த கொஸ்டினை வாசிங்க, அதுக்குள்ள ஆன்சர் அதுல இருக்கும், தெரியுமா? என்னது? தப்பு தப்பு. இங்க வசனம் என்ன சொல்லுது? யாரு? நாபால் சரியான பதில். என்ன கண்டுபிடிக்கலையா? யாரும் கண்டுபிடிக்கலையாமா? ஈஸியாக முடிச்சிட்டேங்க. என்ன எவ்வளோ கஷ்டமானது, டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டேங்க. இது என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? R1. ஏம்மா கவனிங்க, கவனிங்க பாருங்க.
இந்த கேம் முடிஞ்சிட்டு ஆனால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு பிக்சர். இது பிக்சர் பாருங்கள். இது ஆர், இது என்னது 1, என்னது ஆரோன். ஆரோன் சொல்ல தெரியாதா? ரொம்ப ஈஸியானது. என்னது? ஆமாம், இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. சரி, கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் கை தட்டலாமா? உற்சாகமா? அம்மா பேப்பரை தந்துட்டு போங்க, எனக்கு வேணும். பேப்பரை தந்துட்டு போங்க. அழகு நெறி சாங், ஒரு சாங் பாடலாமா? ஸ்பெஷல் சாங் பாடிடலாம். நமக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுவார். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்லும் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
பாடல் பாடிய அழகுநேரி சபை மக்களுக்கு நன்றி. அடுத்ததாக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டீம் ஒர்க்கு தான். ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து பெண்கள் ஞாயிறில் கேட்ட கொஸ்டின் தான், சரியா? வேதாகமத்தில் நிறைய பெண்கள் இருக்குது, அந்த பெண்கள் பேர் அதிகமாக. இது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் டீம் ஒர்க்கு. டீம் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் உண்டு. பைபிளை பார்க்கக்கூடாது, சரி? பைபிளை பார்க்கக்கூடாது. யார் அதிகமாக எழுதிட்டு வராங்களோ அந்த டீமுக்கு ப்ரைஸ். மொபைலும் பார்க்கக்கூடாது. எந்த டீம் அதிகமாக எழுதியிருக்காங்களோ அந்த டீம்ல எல்லாத்துக்கும் ப்ரைஸ் உண்டு, சரியா? இல்லை, ஸ்டாப். கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. 60 பேர், 60 பேர் எழுதியிருக்காங்கம்மா. 40? நீங்கள் எத்தனை? ஆமாம், என்னங்க? ஏம்மா இனி உங்க இடத்துல கொஞ்சம் அப்படி இனி டீம் என்னம்மா கொஞ்சம் தள்ளி இருங்க. எத்தனை வந்திருக்கு? 48, 49, 52. சரி, 3 பேர் தந்திருக்காங்க. எம்மா சைமாக்கா வாங்க. உங்க டீம் தான் நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ வாசிப்பாங்க, ஏதாவது தப்புனா நீங்க சொல்லணும், சரியா? சாராள், ஆகார், தாமார், சிப்போராள், பில்காள், சில்பாள், ராகேல், இலேயாள், அன்னாள், பெனினாள், சிபிராள், எப்சிபா, பியூலா, நோவாள், மல்காள், ஒக்லாள், திரிசாள், திரேஸ், எமிமாள், கிரேனர், கெட்சியாள், சூசனாள், தீனாள், அகோலாள், அகோலிபாள், பிரிஸ்கில்லாள், சப்பீராள், ரூத், எஸ்தர், நகோமி, ஓர்பாள், அஹினோவாம், ஆபி, தெபோராள், ரெபேக்காள், ஆஸ்தாத், மரியாள், மார்த்தாள், எலிசபெத், பெர்சியாள், லோவிசாள், ஐனேக்கியாள், பெர்கேயா, அக்சாள், அட்சாள், அனனியா, எலிசபாள், அபிகாயில், யூதி, தஸ்மாத், அபிஷாக், யாகேல், தியானாள், ஏசபேல், அத்தலியாள், ஒலிமா, யூலியா, ஏவாள், ஏலாள், நாராள். கை தட்டலாமா? அந்த டீம் வந்து சொல்லட்டுமா? அந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீமாக வந்து அமைஞ்சிட்டு, அதனால ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருக்காங்க. ஸோ இங்கே எல்லார் பேரும் எழுதிக்கிடுங்க, நம்ம ப்ரைஸ் கொடுத்துருவோண்ணே. அப்படிலாம் இல்லை, சரியா? இப்போ வந்து அந்த டீமில் உள்ளவங்க கொஞ்சம் எழுப்பி நின்னுங்களா, கொஞ்சம் எழுப்பி நின்னுங்க, கொஞ்சம் அந்த டீம் மட்டும். ஆமாம் ஏம்மா, அவங்க பேர் கொஞ்சம் எழுதிக்கிடுங்க. யாராவது பேர் எழுதுங்க. கொஞ்சம் இன்னும் இருக்கா, உற்சாகமாக கை தட்டிடலாமா? உங்களுக்கு சண்டே ப்ரைஸ் உண்டுண்ண, சர்ச்சில் சண்டே வந்து ப்ரைஸ் தருவோண்ணே. உட்காருங்க. சரி, இப்போ வந்து ஸ்பெஷல் சாங்
நம்ம யாக்கோபுரம் தாய்மார்கள் ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க. அதனை தொடர்ந்து இளம் தாய்மார்கள் ஒரு நடனம் இருக்குது. அதுக்கு ஆயத்தமாக இருங்க, ரெடியாக இருங்க. இப்பொழுது யாக்கோபுரம் தாய்மார்கள் ஒரு ஸ்பெஷல் சாங். என்ன ஒரு ப்ரோக்ராம் ஒரு டான்ஸ் மட்டும் எல்லாம் நான் சடங்கு வீட்டுக்கு போயிடுவோம் நாங்கள் சடங்கு வீட்டுக்கு. சிறப்பு நடனம் இளம் தாய்மார்கள் சிறப்பு நடனத்தை நடத்தி தருவார்கள்.
நடுவில் நாங்கள் வரணுமா? மேட்சாக இருக்கு. ரெடியா? எங்க பாபோவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாபோவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. ஸ்பெஷல் நடனம் சாங். Thank you.
ஐந்தப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு ஐந்தப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு ஐந்தப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு ஐந்தப்பம் 2 மீன் தான் சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க 12 கூட எடுத்தார் மீதம் 12 கூட எடுத்தார் அம்மண்டை வருபவரை அவர் பசியினால் அனுப்பிவிடார் தம்மண்டை வருபவரை அவர் பசியினால் அனுப்பிவிடார் மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி என்னாலும் கை கொடுப்பார் அவர் என்னாலும் கை கொடுப்பார் 5000 பேருக்கு ஐந்தப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு ஐந்தப்பம் 2 மீன் தான் தாகமாயிருப்போரெல்லாம் என் அண்டை வாரும் என்றார் தாகமாயிருப்போரெல்லாம் என் அண்டை வாரும் என்றார் ஜீவத் தண்ணீர் தந்து தாகத்தை தீர்ப்பார் ஜீவத் தண்ணீர் தந்து தாகத்தை தீர்ப்பார் ஒருபோதும் தாகமடையார் அவன் ஒருபோதும் தாகமடையார் 5000 பேருக்கு ஐந்தப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு ஐந்தப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு ஐந்தப்பம் 2 மீன் தான்